ஹலோ நண்பா, இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு ரெசிபி தான். ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதுங்க. ரொம்பவும் ஹெல்த்தா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு பொருளை வச்சு 3 விதமான ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இதை பண்ணுறதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க. எடுத்துக்கிட்ட பருப்பை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம போடுற பருப்பை விட எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி கிடைக்கும். டைம் இருந்தால் கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் டேரெக்டாக அப்படியே அவிச்சு எடுத்துக்கலாம். டேரெக்டாக அப்படியே அவிச்சு எடுக்கும் போது நம்ம அதான் ஊற வைக்காமல் அவிச்சு எடுக்கும் போது விசில் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்தால் போதுங்க. அதுவும் நல்லா மசிஞ்சு வந்துடும். இதுமாதிரி இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ குக்கர் மூடி போட்டு இது நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் ஒரு ரெசிபி நண்பா, ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு வெங்காயங்க. இது சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்லங்க பாசி பருப்பு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்துகிட்டுனா போதும். இது ஒரு ரெசிபி. வெறுமனே பச்சையாக சாப்பிட்றதுக்கு இப்படி பண்ணி பாருங்கள் நண்பா, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்தமாரி நல்லா கையில் மசிகிற அளவுக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான். இதை ஒரு மத்தில் நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது மத்தில் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம லைட்டாக இந்தமாரி அழுத்தம் கொடுத்து பண்ணும்போது பருப்பு கொஞ்சம் அப்படியே முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அந்தமாதிரி சாப்பிடும் போது வாயில் கடிப்பட்டு நல்லாயிருக்கும். அதனால் இந்தமாரி பண்ணி எடுத்துக்கிறேங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே அவிஞ்சிருக்கிறதுனால ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு பேன் வச்சுக்கிட்டேங்க. அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கிட்டேன். ஆயிலுக்கு பதில் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கங்க நண்பா, நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் நல்லா வதங்கி வர அளவுக்கு லைட்டாக எடுத்துக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் விட்டால் போதுங்க. இந்தமாரி ஸ்டேஜில் லைட்டாக கருகுன மாதிரி அப்படி தெரியும். லைட்டாக கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும். அதே பாத்திரத்துலேயே ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்துங்க நண்பா, கரெக்டாக இருக்கும். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சும்மா தெளித்து விட்டுக்கிட்டாங்க. இதை நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் ஒரு 5 நிமிஷத்தில் வெல்லம் கரைஞ்சி வந்துடுங்க. இந்தமாரி ஸ்டேஜில் வந்துடும். ஓரளவுக்கு நார்மலான சூட்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்தமாரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாசிப்பருப்பை மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லா சைடும் பரவலாக வரா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் பரவலாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க நண்பா. அடுப்பை ஓரளவுக்கு மீடியமான சூட்லேயே வச்சு பண்ணுங்கள். சீக்கிரமாகவே தான் கட்டியாகி வந்துடும். அவ்வளோதாங்க. இந்தமாரி ஓரளவுக்கு கட்டியானதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் ஃபஸ்ட்லேயே வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு 2 ஏலக்காங்க, கொஞ்சோண்டு உப்பு. இந்தமாரி ஸ்வீட்டுக்கெலாம் உப்பு லைட்டாக சேர்த்து பண்ணால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டேன். இதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்தமாரி திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க நண்பா. நம்ம கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் லூஸான பதத்தில் எடுத்துட்டோன்னா நம்ம ரவுண்ட் பண்ணும்போது உதிர்ந்து கொட்டிடும். இந்தமாரி போடும்போது திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த பாத்திரத்துலேருந்து கண்டிப்பாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. அதே பாத்திரத்துலேயே அப்படியே விட்டுட்டோன்னா அது இறுகி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இது பண்ணுறதுக்காக நான் அதே கப் அளவுக்கு மைதா மாவு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் நண்பா, கலர் வேணுன்னா எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தண்ணி இந்தமாரி கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இட்லி மாவுக்கு சொல்லுவோம்லங்க, அந்தமாரி பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா கரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் திக்காக இருக்க மாதிரி தாங்க இருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா கோட்டிங் ஆகி வந்துடும். இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணுங்க. அவ்வளோதான் நண்பா. இப்போ பாசிப்பருப்பை நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். அவ்வளோதாங்க. இதேமாரியே எல்லா உருண்டையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கையிலையும் எதுவும் ஒட்டாதுங்க நண்பா. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இன்னொரு உருண்டை ரவுண்ட் பண்ணுறேன் நண்பா, அதையும் பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதேமாதிரியே எல்லா உருண்டையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் பண்ணி எடுத்த உருண்டையில் தான் நண்பா இது பைத்துண்டை சொல்லுவாங்க, பச்சை பயிர் உருண்டை. அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேலே கொஞ்சம் தேங்காய் மட்டும் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் நண்பா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இது ஒரு ரெசிபிங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் நண்பா. ஆயில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம்லங்க, மைதா மாவை, அதை சேர்த்துட்டு இது நல்லா எல்லாமே அந்த பாசிப்பருப்பு உருண்டை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அதையும் சேர்த்துட்டு ஆயிலில் போடும்போது கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம உருண்டையை எடுத்துகிட்டு போகும்போது பட்டுன்னு கையிலேருந்து வலிக்கு ஸ்பீடாக விழுந்துடும். இதுக்காக இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்கேங்க, அந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கோங்க, அந்த வீடியோவில் சொல்கிறேன். இதேமாரியே நம்ம வச்சுருக்க எல்லா உருண்டையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இது நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடுங்க. ஆயில் பார்த்திங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்மளுக்கு உள்ளே ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது. மேலே இருக்க கோட்டிங் மட்டும்தான் வெந்து வரணும். அவ்வளோதாங்க. இல்லைனா எண்ணெயில் போட பயமாக தயக்கமாக இருந்துச்சுன்னா இந்தமாரி ஒரு கரண்டி எடுத்துக்கங்க நண்பா. கரண்டியில் போட்டு பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். மாவு கரண்டியில் லைட்டாக மட்டும் தான் ஒட்டி வரும், அதனால் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இந்தமாரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் நண்பா. இந்தமாரி எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கங்க. திருப்பி விட்ட உடனே திருப்பி போட்டாதீங்க. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி போட்டு எடுத்துக்கங்க. உடனே போட்டு எடுத்துட்டோம்னா மாவு அது ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விட்டு எடுத்துக்கங்க. அவ்வளோதான் நண்பா. இதேமாரி பண்ணி பாருங்கள் நண்பா. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாக எடுத்துங்க நண்பா. ரொம்பவும் எழுதுனா வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா.